அதில் முதலாவது நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஈமானில் ஏற்படுற குழப்பம். ஃபஸ்ட்டு நம்மளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னது? ஈமானில் ஏற்படுற குழப்பம். மூமின்களுக்கு இதுதான் பெரிய குழப்பம். வேறு வேறு விஷயங்களை எல்லாம் விட நம்ம சரியான ஈமான் இல்லையோ, நம்ம அல்லாஹ்வை நம்பலையோ, நமக்கு மறுமையை பற்றி நம்பிக்கை இல்லையோ, நம்ம சொர்க்கம் நரகன்னு வாயில தான் பேசுகிறோமோ, அது இருந்தால் எப்படி நடக்கணும் அப்படி நடக்கலையோ, நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோ அல்ல நரகத்தில் போட்டுருவானோ, நம்ம தேரவே மாட்டோமோ என்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை தான் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய பிரச்சனை. காசு போனால் அந்த மனக்குழப்பத்தை விட இந்த ஒரு மனக்குழப்பத்தை என்ன செய்யணும்? நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கொள்ளணும். என்ன எடுத்துக்கொள்ளணும்? இப்போ இறைவனை நம்புகிறோம். நம்ம யாராவது இறைவனை பார்த்தோமா? யாரும் பார்க்கல. சொர்க்கத்தை நம்புகிறோம். யாராவது சொர்க்கத்தை பார்த்தோமா? ஒருத்தரும் பார்க்கல. நரகத்தை நம்புகிறோம். அதை யாராவது பார்த்தோமா? ஒருத்தரும் பார்க்கல. அப்போ நம்ம நம்பக்கூடிய மறுமை நாள் ஒன்று இருக்குன்னு நம்புகிறோம். செத்து போன ஆளுகள் திரும்ப அல்லாஹ் உசுராக்குமாண்டு அதை போய் நம்ம யாராவது பார்த்தோமா? அப்படியும் பார்க்கல. அல்லாஹ் விசாரிப்பான், விசாரித்து செத்து போன ஆளுக்கு மறுபடியும் உயிராக்கி விசாரிப்பான்ங்கிறோம். அதை நம்ம பார்த்தோமா? பார்க்கல. ஒரு இறை தூதர் வழியாக இது வந்தது என்கிற அடிப்படையில் நம்ம நம்பும் பொழுது அதில் உள்ள யதார்த்தம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் 100% நம்பிக்கை இருக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நமக்கு என்னமோ வீக் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதன் மூலமாக என்ன சொல்ல வர்றீங்கன்னா, நமக்கு தான் இப்படி இருக்குது, மற்றவங்களாம் கரெக்டாக இருக்கிறாங்க. அவர் பயான் பண்ணுறாருல, ஈமானில் சாப்பிட்ற ஆட்டம் கூட இருக்காது அவருக்கு. அவர் 20 வருஷமாக தாவா காலத்தில் இருக்கிறார்ல, அவரெல்லாம் எப்படிப்பட்ட உறுதியான ஆள், நமக்கு தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க. அது உள்ளபடி வழங்கக்கூடிய தன்மை இல்லை. படைச்ச இறைவனிடமிருந்து வந்த வழிமுறை என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாருங்கள், அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, யாத்தி ஷைத்தான் அஹதக்கும், உங்கள்கிட்ட ஷைத்தான் வருவான். வந்து என்ன செய்வான்னா, யக்கூலு மன் ஹலக்க கதா, மன் ஹலக்க கதா, உள்ளுக்குள்ளே வந்து என்ன செய்யும்? ஒரு யோசனை வரும். இந்த பூமியை படைச்சது யார்? அல்லாஹ். வானத்தை படைச்சது யார்? இப்படி வரும். அல்லாஹ் படைச்சான், இதை படைச்சான். அப்படி பார்க்க பெரும்பாண்டமாக பார்க்க வருமா? இப்படியே போய் எங்கே போயிடும்னா, அப்போ அல்லாஹ் யார் படைச்சான்னு வந்துடும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஷைத்தான் வருமா, வந்து என்ன செய்வான்னு கேட்டால், மன் ஹலக்க கதா, இதை படைச்சவன் யார், அதை படைச்சவன் யாருன்னு கேட்பான். ஹத்தா யக்கூலு மன் ஹலக்க ரப்பக, அப்போ நான் அல்லாஹ்வை யார் படைச்சிருப்பா? இந்த பூமியை யாரை படைச்சான்? அதை படைச்சான். அப்போ அல்லாஹ்வை யார் படைச்சா என்று வந்துடுவான். ஃபைதா பலகஹு, அப்படி ஒரு நிலை ஒருத்தனுக்கு வந்தால், யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே என்ன வருது உங்களுக்கு? அல்லாஹ் படைச்ச, இது பயங்கரமான விஷயம் தானே. அல்லாஹ் படைச்சது யாருன்னு ஒருத்தனுக்கு சந்தேகம் வந்தால் அதுக்கு பெரிய ஈமானா? அவன் மூமினா இருக்க முடியுமா? அல்லாஹ்வை ஒருத்தன் படைச்சிட்டு அவன் அல்லாஹ்வை இருவானே? அப்போ அல்லாஹ்வை படைத்தது யாருங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னு வைங்க. கேள்வி வந்தோன்னே இப்படி குழம்பு போய், ஆஹா இப்படி வந்துருச்சே என்று நம்ம குழம்பக்கூடாது. இது நிறைய பேருக்கு வரும். இஸ்லாம் என்ன சொல்ல, யதார்த்தம் உள்ளபடி சொல்கிறது, உன்னைய படைச்சது இப்படி தான் படைச்சிருக்கு, எல்லாருக்கும் வரும். டெய்லி வராட்டா கூட என்னைக்காவது ஒரு நாள் இது வராதவன் இருக்க மாட்டான். அல்லாஹ் படைச்சது ஏன்னா நம்ம அல்லாஹ் பார்க்கல, நம்முடைய ஒரு நம்பிக்கை அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது 100க்கு 100ஆக ஆழப்பதிந்த அந்த நம்பிக்கையாக இருக்குமா என்றால் யாருக்கும் இருக்காது. இப்படி ஒரு நிலை உங்களுக்கு அடைந்தால், ஃபைதா பலகஹு, இந்த ஒரு நிலை அடைந்தால், ஃபல் யஸ்தஈது பில்லாஹ், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்ல அப்படியே மாறிடும். அதான் அதுக்கு தீர்வு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா, அல்லாஹ் படைச்ச யாருன்னு அந்த எண்ணத்துக்கு வந்த உடனே அந்த மனக்குழப்பத்தை வெட்டுறதுக்கு வழி என்ன? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்லுங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. அனுபவத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம், நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி யாருக்காவது அது படித்த இது இப்படி வரும் பொழுதெல்லாம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்லி பழகி கொண்டிருந்தீர்களே, ஆனால் ஒரு நாளைக்கு 100 தடவை வந்துச்சுன்னு வைங்க, 100 தடவை அவுது பில்லா சொன்னீர்களே, ஆனால் அடுத்த நாளைக்கு 80 தடவை தான் இருக்கும். அதுக்கு அடுத்த நாளைக்கு 60 தடவை தான் அந்த எண்ணம் வரும். அதுக்கு அடுத்த நாளைக்கு 40 தடவை தான் வரும். இந்த கணக்குப்படி இல்லை, ஒரு ஆள் குறையிறதுக்காக சொல்கிறேன். அதுக்கு அடுத்த நாளைக்கு என்ன வரும்? இந்த மாதிரி 20 தடவை தான் வரும். அப்புறம் பார்த்தா வாரத்துக்கு ஒருக்கா கூட வராது. அப்புறமேலுக்கு என்னைக்காவது ரேராக வர தப்பிக்க இயலாது. அது மாதிரியான நிலைக்கு இந்த அதிகமாக இந்த மாதிரி குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குமே. ஆனால் அல்லாஹ்வை பற்றி ஏதாவது டவுட்டோ, சொர்க்கத்தை பற்றி டவுட்டோ, இருக்குதா இல்லையா, சொர்க்கம் இருக்குமா இல்லாமல் இருக்குமே, இல்லை இருக்கத்தான் இல்லை இருக்காது, இப்படிங்கிற மாதிரி குழம்புறீங்கன்னு வைங்க, உடனே அதை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போயிடாம பிரேக் போடுறது என்ன? எந்த அல்லாஹ் விஷயத்தில் குழப்பம் வருகிறதோ, எந்த ஷைத்தான் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறானோ, அந்த ஷைத்தானிடமிருந்து இறைவா என்னை காப்பாற்று, நீ தான் என்னை காப்பாற்றணும் என்று சொல்லிவிட்டீர்களே, ஆனால் உடனே விலகிவிடும். அந்த சிந்தனை போயிடும். ஆனால் வராமைலாம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் இது வருதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க.
இது மாதிரி எல்லாத்தையும் சைத்தான் வருவான், ஈமான்லே சந்தேகத்தை உண்டாக்குவான், ஈமான்லே 100% அசைக்க முடியாத அளவில் ஒருத்தர் இருப்பார் நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் அது உள்ளது உள்ளபடி விளங்கக்கூடிய தன்மை இல்லை. அப்படி ஒருவரும் இருக்க மாட்டார்கள், உலகத்தில் இருக்கிற ஒருவர் கூட என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டார்கள் என்று நபி. அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஷைத்தான் வந்து இப்படி சொல்லுவான், சில பேர்கிட்ட சொல்ல மாட்டான்லாம் சொல்ல கிடையாது. இது புகாரியில் 3276வது ஹதீஸில் நீங்கள் இதை பார்க்கலாம். அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சில சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வர்றாங்க. சஹாபாக்கள் வர்றாங்க, நம்மளுக்கெல்லாம் ஈமானை பற்றி பேசிக்கிட்டு இருக்கணும். இப்போ பேசுகிற யாருக்கு, சஹாபாக்கள் வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ சாலூஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இன்னா நஜிது ஃபி அன்ஃபுஸினா, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் உள்ளங்களிலே நாங்கள் சில நேரங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம். என்ன மாதிரி பிரச்சனை, மாயத்த ஆலம அகதுனா ஐயத்த கல்லம பிகி, அதை பேசுறதுக்கே பயமாக இருக்கிறது, அப்படி சில எண்ணங்கள் வருகிறது. அதாவது ஷிர்கான எண்ணம் வர்றது சொல்கிறாங்க. என்ன வருது, அல்லாஹ் இருக்கிறானா, அல்லாஹ் நம்மளை படைச்சானா, அல்லாஹ் யார் படைச்சா, அல்லாஹ் எப்படி உண்டாயிருப்பான், எந்த வருஷத்தில் அல்லாஹ் உண்டானா, அதுக்கு முந்தி யார் இருந்தா, இப்படி எல்லாம் ஒரு கிறுக்குத்தனமாக நமக்கு என்ன செய்யும், சில விஷயங்கள் வரும். அப்படி வரும்போது வாயால் சொல்வதற்கே எங்களுக்கு பயமாக இருக்கிறது. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, எங்களுடைய உள்ளங்களில் சில எண்ணங்கள் ஏற்படுகிறது, அதை வந்து நாங்கள் பேசுகிறதுக்கு என்ன செய்கிறோம், நாங்கள் வந்து பயங்கரமான ஒரு பாவமாக கருதுறோம். என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க, அதை வாய் திறந்து எங்களுக்கு சொல்ல முடியலை, அந்த மாதிரி எங்கள் மனசுக்குள்ள சில ஊசலாட்டங்கள் வருகிறதுன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அவகது வஜத்துமுஹு, நிஜமாகவே அப்படி உங்களுக்கு வருகிறதான்னு கேட்குறாங்க. அதாவது சில நேரங்களில் வந்து ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டு சுருக்கம் இருக்கா, நரகம் இருக்கா, சைத்தான் அப்படி மாதிரி ஏதாவது வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வாய் திறந்து சொல்வதற்கு நீங்களே பயப்படக்கூடிய ஒரு நிலைமை நிஜமாகவே உங்களுக்கு வந்ததான்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் அப்படி தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, லாக்க சரிஹுல் ஈமான், இதான் இப்போ பச்சை ஈமான், இதான் இப்போ இவ்வளோதான் இப்படி தான் இருக்குன்ட்டாங்க. ஈமான் இதான், லாக்க சரிஹுல் ஈமான், தெளிவான ஈமான இதுதான். இது இந்த மாதிரி பல எண்ணங்கள் வருவதும் வாயால் பேசுவதற்கு பயப்படுறீங்களே, அதான் ஈமான். வராமல் இருக்கிறது ஈமான் கிடையாது. வரலன்னு சொன்னால் பொய் சொல்கிறான். ஒருத்தர் என்ன செய்கிறான், நாங்கள் எப்படி தெரியுமா, நாங்கள்லாம் இறைவன் ஒன்றி போய் மகான்கள், அந்த மேற்றங்க கிடையாது, என்ன கிடையாது, பொய் சொல்லி ஏமாத்துறான். உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மை ஏற்படாத ஒருத்தனும் உலகத்தில் இல்லை. சஹாபாக்கள் என்ன கேட்குறாங்க, அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா வந்தால் தான் ஈமான், சரியான ஈமான். எந்த எண்ணம், சில எண்ணங்கள் வரணும், மாடி இதை பேசவே கூடாது, இது எப்படி வாயால் மொழிகிறது பயமும் வரணும். அப்படி வறுமையானால் லாக்க சரிஹுல் ஈமான், இதுதான் பச்சையான தெள்ள தெளிவான ஈமான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 188வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி வாயால் மொழிவதற்கு கூட அஞ்சக்கூடிய வகையில் நம்முடைய உள்ளங்களில் இறைவனை பற்றி மறுமையை பற்றி குழப்பம் வறுமையானால் அதுக்கு தீர்வு என்ன, இது எல்லாருக்கும் வருது என்பதுதான் தீர்வு. யாருக்காவது வந்து யாருக்காவது வராட்டி நம்ம அடைய முயற்சி பண்ணலாம். எல்லாருமே இப்படி தான் இருப்பாண்டா, அது எப்படி மீள முடியும், அது எப்படி ஜெயிக்க முடியும், உள்ளது உள்ளபடிங்கிறது தானே மேட்ரு. உள்ளது உள்ளபடினா என்ன அர்த்தம், இப்போ இப்படி தான் நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மளை படைத்த இறைவன் இந்த அளவில் தான் நம்மளை படைச்சிருக்கிறான், நம்மளை குற்றம் வராது. 100% அசைக்க முடியாமல் இதை ஒன்றை நம்ப, கண்ணால் பார்க்காத ஒன்றை நம்பும் வகையில் நம்முடைய உள்ளத்தை எல்லாம் படைக்கலை. ஒரு 75 80 90ங்கிற அளவில் தான் படைத்திருக்கிறான். அதுக்கு ஏற்றவாறு அப்படி சின்ன சின்ன தடுமாற்றங்கள், சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் என்று சொன்னால் நம்ம மறுமை பாலாயிரும்னு நினச்சிடக்கூடாது. என்ன செய்யணும், ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். இன்னொரு வழியை சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமன் வஜத மின் ஸாலிக ஷையன், இந்த மாதிரி ஒரு நிலையை ஒருவன் அடைந்தானேயானால் ஃபல்யகுல் ஆமன்து பில்லாஹ். ஒரு புகாரில் வர ஹதீஸில் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள்ங்கிறாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய 190வது ஹதீஸில், முஸ்லீமில் சொல்லக்கூடிய நம்பர்கள் வந்து தமிழில் வெளியான புஸ்தகத்தில் உள்ள நம்பருக்கு சின்ன வித்தியாசம் இருக்கும். இது சாஃப்ட்வேரில் உள்ள நம்பரு ஒரு 5 நம்பர் 10 நம்பர் முன்ன பின்ன இருக்கும். சரியா, 190ல் பார்த்து இல்லைன்றக்கூடாது, 180லேயே 200லேயே இருக்கும். சரியா, 190ல் என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஃபல்யகுல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் நம்புகிறேன்னு சொல்லு. ஷைத்தான் வந்து இப்படி ஒரு ஊசலாட்டத்தை, ஒரு குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்தினால் உடனே என்ன செய்யணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லிவிட்டு ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், இப்படி சொல்லிட்டா அவ்வளோ முடிஞ்சு வச்சுக்காது. அப்புறமா நெருங்க மாட்டான். இப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு வைங்க, வரவே மாட்டான்.
வருவான். நீங்கள் வந்து அவன் இழுப்புக்கெல்லாம் போனால் தான் வருவான். சிலிப்பிட்டீங்கன்னு வைங்க, அவுது பில்லாஹி, பெரிய இடத்துல பாதுகாப்பு தேடிட்டீங்கன்னு சொன்னால் ஓட்டு எடுத்துடும். ஆஹா, இவன் வந்து சொந்த பலத்தை கொண்டு நம்மளை எதிர்க்காம பெரிய ஆளை கூப்பிட்டான், அல்லாஹ் கூப்பிட்டுட்டான், இவனை எதிர்த்து நமக்கு நிற்க இயலாதுன்னு ஓடிடுவான் சைத்தான். அப்போ சைத்தானை ஓட்டுவதற்கு என்ன செய்யணும் என்று கேட்டால், அவுது பில்லாஹி, இந்த மாதிரி என்ன வராமல் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அதுதான் ஈமான் என்றும் நம்ப வேண்டும். அப்படி இருப்பவன் தான் மூமின் என்று நம்ப வேண்டும். அதை வாயால் முடிஞ்சிடக்கூடாது, யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. அப்படி சில டவுட்டுகள் வந்தால் என்ன செய்யணும்? சைத்தானை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டு ஆமன்து பில்லா, அல்லது அல்லாஹ்வை நம்பினேன், அரபியில் சொல்ல தெரியாட்டி அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு சஹாபி வந்து கேட்குறாங்க, இது முஸ்லீமில் இருக்கிறது. ஒரு மனிதர் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாரு. வந்து என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன அஹதனா யஜிது ஃபி நஃப்ஸிஹி யஅருது பிஷ்ஷைஇல் அய்யகுன ஹுமமத்தன் அஹப்பு இலைஹி மின் அன் யதகல்லம பிஹி. எங்கள் மனசில் சில எண்ணங்கள் வருகிறது. அந்த எண்ணங்களை நாங்கள் பேசுவதை விட கரிக்கட்டையாக எரிந்து சாம்பலாக போய் கரிக்கட்டையாக நாங்கள் மாறிவிடுவது எங்களுக்கு பிரியமானதாக இருக்கிறது. அதை வாயால் சொல்கிறத விட எரிஞ்சு நாசமாக போயிடலாம், அடுப்பு கரியாக மாறிடலாம் என்று பயப்படும் அளவுக்கு எங்களுக்கு என்ன இருக்கிறது? ஒரு மனசில் ஒரு எண்ணம் வருகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னது அப்படி வருதா? நீலாம் மூமினா? அப்படி தான் எல்லாம் கேட்பாங்க. இந்த போலி சாமியாராக இருந்தாங்கன்னு சொன்னால் அவனுக்கு ஈமான் இருக்காது, அவன் சொல்லக்கூடிய அவனுக்கு நம்பிக்கை இருக்காது. என்ன சொல்லுவான்? நீ எல்லாம் ஒன்று பக்குவப்படவில்லை, எங்கள் அளவுக்கு நீ வந்த பிறகு எல்லாம் வரும், நீ அப்படின்லாம் ஏமாற்றுவாங்க. இதை சொன்னவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பருங்கிறாங்க. இவர் சொன்ன டேஞ்சரான விஷயம் என்ன சொல்கிறாரு? சில எண்ணங்கள் வருகிறது, அதை சொல்வதை விட கரியாக போயிடலாம், ஏன் செத்து போயிடலாம், செத்து போனால் கூட பரவாயில்லை, வாயினால் சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு எங்களுக்கு பயங்கரமான அல்லாஹ் பற்றின விஷயம் தான், அது ஈமான பற்றின விஷயம் தான். அப்படி வருதுன்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா 3 தடவை அல்லாஹ் அக்பருங்கிறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், பெரிய பயங்கரமான சந்தோஷமான விஷயத்தான சொல்லுவோம். அல்லாஹ் அக்பர் எப்போ சொல்லுவோம்? ஒரு வெற்றிக்கு சொல்லுவோம், ஒரு எழுச்சியை காட்டுவதற்கு சொல்லுவோம். அந்த மாதிரியான விஷயத்தை சொல்கிறதுக்கு எப்படி அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி 3 முறை என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த கைதஹு இலல் வஸ்வசா, ஷைத்தானுடைய சூழ்ச்சியை வாயால் மொழிந்து விடாமல் உள் மனசுக்குள்ளேயே அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஷைத்தான் இப்படி எண்ணத்தை போடுறான், போட்டு முடியும் வாயினால் சொல்ல மாட்டேங்கிறான்ல, மனசுக்குள்ளே தான் அமுங்கி கிடக்கிறது. இதை சொல்கிறதுக்கு பயப்படுற அளவுக்கு இருக்கிறான்ல, இதுக்கு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஷைத்தான் உன்னை ஜெயிக்கலை, இதை வாயினால் எப்போ நீ மொழிஞ்சிட்டியோ அப்போ ஷைத்தான் உன்னை ஜெயிச்சிட்டான். மனசுக்குள்ளே இந்த மாதிரி உனக்கு என்ன வறுமையானால் அது அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறதுக்கு உள்ளது, அது கவலைப்பட்டு சாவதற்குரியது இல்லை, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க. எதுக்காக வேண்டி? ஷைத்தானுக்கு இந்த வஸ்வஸா தான் ஏற்படுத்த முடிஞ்சே தவிர இவனை வாய் திறந்து அதை சொல்ல வைக்க முடியலை. சொல்வதற்கு பயப்படுற அளவுக்கு அவனுடைய ஈமான் உறுதியாக இருக்கிறது. இந்த அவ்வளோ போதப்படும் என்ன வழங்கின ஈமான் என்பது சில கெட்ட எண்ணங்கள் அல்லாஹ்வை பற்றி ஈமானை பற்றி வறுமையானால் வாய் திறந்து அதை சொல்லிடக்கூடாதுன்னு பயப்படுறீங்களே, அது ஒன்று போதும். ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டு மாடி அல்லாஹ் இருக்கிறானான்னு ஒரு டவுட்டாக இருக்குப்பா இந்த அடுத்தாலும் சொல்லிவிடக்கூடாது. அல்லாஹ் அவன் யார் படைச்சாண்டு அடிக்கடி யாவும் வந்துக்கிட்டே இருக்குன்னு யார்ட்டும் சொல்லிவிடாதீங்க. சொன்னீங்க உங்களை கவுத்திடுவான், மனக்குழப்பத்தை இன்னும் பல மடங்கு ஆக்கி விட்டுருவான், அதுக்கு ஒரு தாயத்தை போட்டு தந்துடுவான். அப்போ என்ன செய்யக்கூடாது? வாயை திறந்துடாது. இந்த மாதிரி என்ன வந்துச்சுன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே போட்டு புதைச்சி பெரிய இடத்துல கொண்டு ஒப்படைச்சிருங்க. யாரெல்லாம் கொண்டு ஒப்படைச்சிட்டேன், ஷைத்தான் என்னை வந்து இந்த மாதிரி கெடுக்கிறான், அவன்கிட்ட வந்து காப்பாற்று என்று சொல்லிவிட்டு ஆமன்து பில்லான்னு சொல்லுங்கள். எப்படி மனக்குழப்பம் தீர்வு பார்த்தீங்களா? இது எவ்வளோ எளிமையாக இந்த மாதிரி ஈமானில் குழப்பம் வரக்கூடிய நேரத்தில் எவ்வளோ அருமையான ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அப்துல்லா இப்னு மசூத் சொல்கிறாங்க, சலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கேட்குறாரு, சுயிலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் வஸ்வஸா, மனதில் ஏற்படக்கூடிய வஸ்வஸாவை பற்றி ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாரு? வஸ்வஸானா மனக்குழப்பம் என்று கேட்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, தில்க மஹ்லுல் ஈமான், அதான் சுத்தமான ஈமான். எது இந்த வசுவசாங்கிறது வருது, அதுதான் என்னது? சுத்தமான ஈமான். இப்படி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம்.
அப்போ இதில் என்ன விளங்குறோம்? எந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த ஒரு முஸ்லீமும் இந்த மாதிரி 100% ஒரு சம்சயமே இல்லாமல், ஒரு சலனமே இல்லாமல், ஒரு சின்ன ஒரு குழப்பமே வராமல், அல்லாஹ்வை பற்றி சின்ன ஒரு இந்த மாதிரியான ஊசலாட்டம் வராமல் இருப்பானா என்றால் இருக்கவே முடியவே முடியாது என்ற தெள்ள தெளிவான ஒரு முடிவை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இதை நம்பினா உங்களுக்கு குழப்பம் வருமா? பெரிய பிரச்சனை. வாயினால் மட்டும் சொல்லிடாதீங்க. அதை விட இதெல்லாம் சஹாபாக்கள் மேட்ரு, நபிமார்களுக்கு முடியாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களை விட்டுருங்க. சஹாபாக்கள்லாம் மனிதர்கள், அவங்களுக்கு அல்லாஹ்ட்டேருந்து வஹி கிடையாது. சிறந்த மனிதர்களாக இருக்கலாம், அல்லாஹ்விடம் வந்து வஹி பாதுகாப்புலாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் இவர் நபிமார்களுக்கு என்ன வருது? இப்போ குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது. அது என்ன வசனம்னா 2வது அத்தியாயத்தில் 260வது வசனம். அதில் என்ன செய்கிறாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க? இது கால இப்ராஹீமு ரப்பி அரினி கைஃப துஹியில் மௌத்தா. இறைவா, இறந்தவர்களை நீ எப்படி ஹயாத்தாக்குகிறாய், அதை எனக்கு காட்டுங்கிறார். இப்ராஹிம் நபி என்ன செய்கிறார்? அல்லாஹ்விடத்தில் நீ இறந்த ஆளை வந்து செத்து போனால உயிராக்க போகிற, நாங்கள்லாம் செத்த பிறகு நீ உயிர் கொடுத்து எழுப்ப போகிற, அது ஓகே. எனக்கு என்ன ஆசையாக இருக்குன்னு கேட்டால், செத்து போனால நீ எப்படி உயிராக்க வேண்டும் நான் அறிந்து கொள்ள ஆசைப்பட்றேன், அதை எனக்கு கண் முன்னே காட்டுன்னு கேட்குறார். ரப்பி அரினி கைஃப துஹியில் மௌத்தா, மௌத்தாக்களை இறந்தவர்களை எப்படி நீ உயிராக்குவாய் என்று எனக்கு காட்டு. அல்லாஹ் கேட்குறான், அவளும் தூமின். அப்போ உனக்கு ஈமான் இல்லையா? அவரே கேட்குறாரு, அல்லாவை நம்பிட்டா இன்னும் எப்படி கேட்க, எப்படி ஆகுண்டு ஆகிட்டு போகுது, இவரே கேட்குறாருங்கிறேன். ஆகுண்டு ஆயிரணுமா இல்லையா? ஆகுண்டு சொன்னால் ஆயிரம், எப்படி உயிராக்குவான்னா அவனுக்கு என்ன ஒரு ஃபார்மாலிட்டியாக இருக்குது அல்லாவுக்கு? அவன் நினச்சா எப்படி உருவாக்குவான்? ஒரு சொல்லில் உருவாக்குவான், மனிதனை களிமண்ணில் உருட்டிக்கிட்டு படைச்சி உருவாக்குவான், வழங்குதா? ஒரு உத்தரவு போட்டு உருவாக்குவான், அவன் என்ன மாதிரி வேண்டாலும் உருவாக்குவான். ஆனாலும் இவர் யார்? உலகத்தில் உள்ள மூமின்கள்லையே முதல் இடத்தில் உள்ளவர் யார் தான்? இப்ராஹிம் நபி தான். உலகத்தில் உள்ள அத்தனை மூமின்கள்லையும் ஃபஸ்ட்டு இடத்தில் உள்ளவர்கள் யார்? இப்ராஹிம் நபி. தொழுகையில் கூட அவங்களை நம்ம எப்படி நினைவு கூறுறோம்? அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் கமா சல்லைத அலா இப்ராஹிம். இப்ராஹிம் நபிக்கு நீ அருள் புரிந்தது போல எங்கள் நபிக்கு அருள் புரிவாயான்னு கேட்குறோம். எங்கே கொண்டு வைக்கிறோம் வர? நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு துவா செய்யும் பொழுது கூட யாரை கம்பேர் பண்ணி கேட்குறோம்? கேட்க சொல்லி ரசூல்லா வழிகாட்டுறாங்க. இப்ராஹிம் நபிக்கு யாரெல்லாம் நீ பெரிய அருள் செஞ்சிருக்கிற, அந்த மாதிரி எங்கள் நபிக்கு நீ அருள் செய்வாயாக என்று நம்ம துவா செய்கிறோம் என்று சொன்னால் இவருடைய நிலை என்ன? ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜில் உள்ள ஆள் யார்? இப்ராஹிம் நபி. மறுமை நாளில் நம்ம எல்லாரும் நிர்வாணமாகத்தான் எழுப்பப்படுவோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிர்வாணமாக, அப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, செருப்பணியாதவர்களாக, சுன்னத்து செய்யப்படாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக நீங்கள் எல்லாம் எழுப்பப்படுவீர்கள். அப்போ கூட ஆயிஷா நாய் கேட்பாங்க, அப்போ நான் ஆணும் பெண்ணு நிர்வாணமாக இருந்தால் ஒரு பல மாதிரி எண்ணங்கள்லாம் வருமே, அப்படி உள்ள நிலையாத அங்கே அவன் நப்சின்னு இருப்பான், அங்கே அதெல்லாம் வருமாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அதிரடியான நிலையில் என்ன செய்யாது, அப்படிலாம் வராதுங்கிறாங்க. சொல்லிட்டு அவ்வளவு யுக்ஸா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதல்ல எல்லாம் நிர்வாணமாக்கி ட்ரெஸ்ஸு கொடுப்பான் எல்லாத்துக்கும். எல்லாம் ஃபஸ்ட்டு யாருக்கு? இங்கே வா இப்ராஹிமை வா, உனக்கு தான் முதல்ல இருக்கிற அத்தனை உம்மத்துகள்லையும் முதல்ல மறுமை நாளில் ஆடை கொடுக்குறது யாருக்கு? இப்ராஹிம். அவ்வளோ பெரிய இடத்துல அவர் மாதிரி ஒரு ஆள் கிடையாது. தவு இன்னி ஜாயிலுக்கள் இன்னாசி இமாமா, மனித குலத்துக்கே உன்னை இமாமாக்கிட்டேன்டான்ல. அல்ல என்ன செஞ்சான்? ரசூலுல்லாஹ்வுக்கு உத்தரவு என்ன போடுறான்? இத்தபி மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்றுங்கிறான். அவரை எங்கேயோ கொண்டு இணைஞ்சிருக்கிறான் அல்ல. அவ்வளோ இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலாங்கிறான். இப்ராஹிமை தான் அல்லாஹ் வந்து ஃப்ரெண்டு, நண்பன் ஆக்கிட்டான். மனுஷன் போய் அல்லாவுக்கு நண்பனாக இருக்க முடியுமா? அது பொருந்துமா? அவருக்கு மட்டும் அப்படி ஆக்கினான் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எனக்கு நண்பர், ஹலீலாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான் எப்படி இருக்கும்? அவர் ஈமான் அளவுக்கு யாருக்காவது இருக்குமா? இருக்காது. அவர் தான் கேட்குறாரு, அல்லாஹ் என்ன செய்கிறாரு? இறைவா, நீ எப்படி உயிராக்குவ? செத்து போனால உயிராக்குவங்கிறிய, அது எப்படி? அப்போ அல்லாஹ் என்ன கேட்குறான்? அவளும் தூமின், உனக்கு ஈமானே இல்லையா? அப்போ நம்பிக்கை இல்லையா உனக்கு? அப்போ அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கால பலா, அதெல்லாம் இல்லை, ஈமான்லாம் இருக்கிறது. ஒலாக்கின் எத்துமைன்ன கல்வி, என் உள்ளம் முழு அமைதி அடைய வேண்டும்.
அதாவது இருக்குது, உறுதியாக இருக்குது, இருந்தாலும் அப்படியே சொல்கிறாரு. அதாவது ஈமான் இருக்குது, இருந்தாலும் கல்பு கொஞ்சம் அமைதி அடையலைங்கிறாரு. இப்படி தான் ஈமான் இருக்க முடியும். வணங்குதா? ஈமான் இருக்கு, ஆனால் எப்படி செய்வான்? சரி செய்வான், இப்படி தான் என்ன செய்யணும், எப்படி செய்வான்னு வந்தால் என்ன செய்யணும், உடனே தெரியாது, செய்வான், கண்டிப்பாக செய்வான், அல்லாஹ்க்கு முடியும் அப்படின்ட்டு தான் எல்லாருக்கும் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர அது அக்கு வேறு ஆணி வேற எப்படி செய்வான்னு அறிந்து கொள்றதுங்கிற மேட்டருக்கெல்லாம் இடம் கிடையாது. அப்படின்னு சொன்ன உடனே வலாக்கின் எத்துமையின்ன கல்வி, என் உள்ளம் வந்து இன்னும் கொஞ்சம் அமைதி அடைவதற்கு தான் கேட்குறேன். அப்படின்னா அமைதி இல்லைன்னு அர்த்தம். அந்த ஈமானில் எல்லாமே இருக்குது, ஒரு குறையும் இல்லை அவருக்கு. அதனால தான் ஹலீலா தேர்ந்தெடுத்தான். அவ்வளவுக்கு தான் குவாலிஃபிகேஷன் இருக்க முடியும். இந்த குவாலிஃபிகேஷன் வச்சு ஹலீலாக்க முடியுமாட்டா? இதுதான் கூடுதலை. ஃபஸ்ட்டே இதுதான் முதல் தடவை. என்னது? இவ்வளவு தான். இந்த இத்துமினான் இருக்கே இல்லையா, முழு நிம்மதி 100% அது வராது, யாருக்கும் வராது. எந்த மதத்தில் சொன்னாலும் சரி, அவ்வளோ எந்த சாமியார்கள் ஞானி சொன்னாலும் சரி, அப்படியான ஒரு நிலையை மனிதன் அடையவே முடியாது. இது வந்து குரானில் 2:260 இருக்கிறது. இது மேட்ரு இல்லை. இது இப்ராஹிம் நபிக்கே சந்தேகங்கிறாங்க அப்படின்னு யாராவது கிளப்பி விட்டுறக்கூடாது. அதை ரசூல்லா சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? இந்த வசனத்தை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நஹ்னு அஹக்கு பிஷக்கி மின் இப்ராஹிம். இப்ராஹிம் நபிக்கே சந்தேகம் வந்திருக்கும், நம்மெல்லாம் ஏமாத்துறோங்கிறாங்க. ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, நஹ்னு அஹக்கு பிஷக்கி மின் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட நம்ம சந்தேகம் வந்தாலும் நம்ம அதிக தகுதி உள்ள ஆளுக்கு ஏன் அவர்கிட்ட நெருங்க முடியுமா? நம்ம ஆனானப்பட்ட அவருக்கே இப்படி இருந்துச்சுன்னா நம்மளாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு எதில் சொல்கிறாங்க? இது கால ரப்பி அரிணி கைபத்துகையில் மௌத்தா, இறந்தவரை எப்படி உயிராக்குவான்னு கேட்டார, அப்போ அவருக்கு வந்த சந்தேகம் வந்திருக்கும் பொழுது நமக்குலாம் ஏமாத்துறோம். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? நானும் அப்படி தாங்கிறாங்க. இப்ராஹிம் நபி அப்படி தான், நானும் அப்படி தான். நான் அப்படின்னு இல்லை, அவருக்கு வந்தால் எனக்கு இன்னும் நல்லா வரலாம். அவர் தான் ஹலீல், அவர் தான் முதலிடம், அவர் மாதிரி தான், அவர் மார்க்கத்தை நான் பின்பற்றுறேன். அப்படி தான் அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கிறான். அவரே வந்தார்னா நான் ஏமாத்துறோம். 3 பேர் அந்த ஹதீஸில் 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுவாங்க. 3 விஷயம் என்னன்னு கேட்டால், ஒன்று இப்ராஹிம் நபியை சுட்டி காட்டுவாங்க, இந்த முழு சம்பவத்தை சொல்கிற தெரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி. இன்னொன்று என்னென்னு கேட்டால், யூசுப் நபி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பொய்யான ஒரு பழி சுமத்தி ஜெயிலில் அடைக்கப்பட்டுருவாங்க. அந்த எஜமானி வந்து, வீட்டுடைய எஜமானி வந்து இவரை வந்து தவறான ஒரு நடத்தைக்கு அழைக்குவாள். இவங்க அதுக்கு உடன்பட மாட்டாங்க. உடனே என்ன செய்வாய்வ, அவர் மேலே ஒரு பழி சுமத்தி, உங்கள் மன்னர் குடும்பத்தில் இவர் விளையாடிட்டாரு அப்படின்னு சொல்லி பொய்யாக பழியை சுமத்தி கடைசியில் நினைஞ்சிருவாங்க, ஜெயிலில் அடைச்சிருவாங்க. பல வருடங்கள் ஜெயிலில் இருப்பார். அல்லாவிடத்தில் முறையாடி அங்கேயும் தாவா பண்ணிகிட்டு இருப்பார். ஜெயிலில் உள்ள கைதிகள்கிட்ட போய் என்ன செய்வார், அர்பாபுன், அப்படியே சூரா யூசுப் படித்தா உங்களுக்கு தெரியும். 12வது அத்தியாயத்தை படிச்சிங்கன்னு சொன்னால், அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன ஹைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். ஏன்பா பல தெய்வங்கள் இருப்பது நல்லதா, ஒரே ஒரு இறைவன் இருப்பது நல்லதான்னு சொல்லி ஜெயிலையும் போய் என்ன செய்கிறார், இவர் தாவா தான் பண்ணிக்கிட்டு இருந்தார், விடலை இவர் யூசுப் நபி. இப்படி பல விஷயங்கள் இருக்கும் பொழுது ஜெயிலில் இன்னும் சில பேர் அடப்பட்டிருக்கிறாங்க. சுருக்கமாக அந்த சம்பவத்தை சொல்கிறோம். அதில் வந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகளில் ஒருத்தர் வந்து கேட்குறார், நான் ஒரு கனவு கண்டேன், எனக்கு அது வந்து அதுக்கு ஒரு விடை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே, கனவுக்குலாம் யாருக்கு விடை சொல்ல இயலாது. யூசுப் நபிக்கு வந்து அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருந்தான். அல்லாஹ் என்ன செஞ்சான், யூசுப் நபிக்கு கனவுடைய விளக்கத்தை அல்லாஹ் எனக்கு தாவீல் அஹாதீசி எனக்கு கற்றுத் தந்திருக்கிறான் அப்படின்னு யூசுப் நபியை சொல்லுவாங்க. அதனால் அந்த கனவுக்கு என்ன விளக்கம், அந்த கனவு அன்ன விளக்கம் எவனா சொன்னால் பொய்யது. இவருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருந்தான். அந்த வகையில் அவர் கேட்பார். என்ன கேட்பார்னா, இன்னி அராணி ஆசிர் ஹம்ரா, நான் வந்து பல ரசம் பிழிவது போல நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் யூசுப் நபி சொல்லுவாங்க, நீ ஏற்கனவே ராஜாவுக்கு பலரசம் புளிந்து கொண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த, உன் மேலே பழி சுமத்தி உள்ள அடைச்சிக்கிட்டாங்க, நீ பழைய வேலைக்கு போவ, சீக்கிரம் விடுதலையாகி நீ போயிடுவ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொருத்தர் என்ன செய்வார், கனவு கண்டது சொல்லுவார், நான் தலையில் ரொட்டியை வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன், பறவைகள்லாம் ரொட்டியை சாப்பிட்ருச்சு அப்படிம்பார். அப்போ ஒரு ரிஸ்க் முடிஞ்சு போச்சு, நீ வந்து வெளியேற மாட்ட, உனக்கு மரண தண்டனை தான் சொல்லுவார். அப்போ அவன் மரண தண்டனைக்கு ஆளாயிருவான், இவர் விடுதலை ஆயிடுவார். யார், சக கைதி வந்து விடுதலை ஆயிடுவார். கனவுல சொன்னபடியே நடந்துடும். இதுக்கெல்லாம் ராஜா ஒரு கனவு காணுவார். என்ன கனவு, 7 மெலிந்து போன மாடுகள் வந்து கொளுத்த 7 மாட்டை சாப்பிடுது. மாடை சாப்பிடாது, ஆனால் கனவுல இது வேணாலும் நடக்குவாங்களா. அப்போ கனவுல கொளுத்து போன 7 மாடு இருக்கிறது, மெலிஞ்சு போன 7 மாடு வருது. இந்த 7 மாடு கொளுத்து போன 7 மாட்டையும் சாப்பிட்றது. இப்படி கனவு கொண்டு எல்லாத்தையும் கூப்பிட்றார் ராஜா.
என் கனவுக்கு விளக்கம் சொல்லுங்கடான்னு. ஒருத்தனுக்கு தெரியல. உடனே என்ன செய்கிறாங்க, இந்த விடுதலை ஆகி போனார்ல அவர் சொல்கிறாரு, ஜெயிலில் ஒரு ஆள் இருக்கார், எனக்கு ஒன்று சொன்னார், அது அப்படி பழிச்சிருச்சு கரெக்டாக. நான் விடுதலை ஆவேன்னு சொன்னார், இன்ன வேலைக்கு நான் சேருவேன்னு சொன்னார், அந்த வேலைக்கு நான் கரெக்டாக வந்துட்டேன், அவர்கிட்ட என்னை அனுப்புங்க, நான் மட்டும் ஜெயிலில் போய் கேட்டு வர்றேன் அப்படின்னோடனே அவரை விடுதலை செஞ்சு கூட்டிகிட்டு வாண்டுவார் ராஜா. இவர் வந்து என்ன செய்வார், அதிகாரிலாம் பார்த்து அவரை ரிலீஸ் பண்ணி கொடுங்க, ராஜா கூப்பிட்றாரு அப்படின்னோடனே யூசுப் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, வெளியே வரமாட்டேன்னு. பழி சுமத்தினியா இல்லையா, அது என்னன்னு சொல்லு முதல்ல, இன்னும் 10 வருஷம் கூட இருப்பேன். குற்றம் சுமத்த பட்டியே நான் குற்றவாளி இல்லைன்ற முடிவு தெரியாமல் நான் இங்கேருந்து வெளியே மாட்டேன்ற பல வருடங்கள் இருந்துட்டு இப்படி ஒரு வாய்ப்பு வருது, ராஜா கூப்பிட்றாரு, உங்களை விடுதலை செஞ்சாச்சுன்னொன்னே மாட்டேனே, முதல்ல நீ போய் என் மேலே இந்த பழி சுமத்தினாங்கல்ல அது என்னங்கிறத முதல்ல விசாரிக்க சொல்லு, அதனுடைய உண்மையை கண்டு நான் குற்றமற்றவன் சொல்லு, அப்போ தான் நான் வெளியே வருவேன். ஜெயில் வாழ்க்கை எனக்கு பெருசு கிடையாது, பழியை சுமந்துக்கிட்டு வெளியே வர்றது எனக்கு தாங்க முடியலை அப்படின்னு சொன்னால் திரும்பி போன உடனே அப்புறம் கூட விசாரித்தா இவர் மேலே பொய் புள்ளி தான் சுமத்திருக்கிறாங்க என்ற உண்மையெல்லாம் தெளிவாயிரும். அது சூரா முழுசாக வரும். இதை ரசூல் முழுமையாக சொல்லிட்டு சொல்கிறாங்க, யூசுப் நபிகிட்ட போய் சிறை வாழ்க்கையில் இவ்வளோ நாள் அனுபவித்த பிறகு விடுதலையாக செய்கிறோன்னு கூப்பிட்றாங்க, மாட்டேன்ட்டார். அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்டா போயிருப்பேன். எவ்வளோ நாளைக்கு ஜெயிலில் கிடக்குற, ஜெயிலில் சாதாரண விஷயமா, அந்த மனுஷனுக்கு அவ்வளோ உறுதி, எனக்கு மேலே உறுதியாக இருந்திருக்காருங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யூசுப் நபியுடைய அளவுக்கு நான் அதிக காலம் பல வருடங்கள் ஜெயிலில் தங்கி இருந்து இந்த மாதிரி விடுதலை செய்கிற ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமே, ஆனால் இல்லை அஜப்து தாய அந்த ஆர்டரை கொண்டு வந்தார்ல, அவருடைய ஆர்டரை ஏற்றுக்கொண்டு நான் விடுதலையாகத்தான் நினச்சிருப்பேன். அல்லாஹ் யூசுஃபுக்கு அருள் செய்யட்டும், அவருடைய அந்த உறுதிக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டும். அவ்வளோ உறுதியாக நின்றார். ஜெயிலில் இருந்து கூட பழியோடு வெளியே வர முடியாது, பழியை நீக்கிட்டு தான் வருவேன், குற்றம் சுமத்தப்பட்டவனாக நான் வரமாட்டேன், அதில் என்ன விஷயம்னு ஜட்ஜ்மெண்ட் வரணும், அது வரைக்கும் வரமாட்டேன் என்று சொன்னார். அதில் என்னை விட ஒரு மேலானவராக இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இப்ராஹிம் நபியை ஒப்பிட்டு காட்டின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஏதாவது குழப்பம் வந்தால் இப்ராஹிம் நபி வந்துருக்கு நம்மளாம் ஏமாத்துறோம்ங்க, அதுலேயும் சொல்கிறாங்க, அடக்கமாக சொல்கிறாங்க. யூசுப் நபியை பற்றியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி லூத் நபியுடைய காலத்தில் அவங்க ஓரினை சேர்க்கையில் அந்த மக்கள் ஈடுபட்டிருந்தாங்க. அவங்கள மலக்குகளை விட்டு அழிக்க வரும் பொழுது மலக்குகள் வந்து ஒரு இளைஞர்கள் தோற்றத்தில் வர்றாங்க. அவங்களுக்கு இந்த இளைஞர்கள் ரொம்ப பர்சனாலிட்டியாக இருந்தவுடனே இவங்க வழக்கமான ஹோமோசெக்ஸில் ஈடுபட்டவங்களாக இருந்ததுனால மலக்குகளை விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவர் என்ன செய்கிறாரு, விருந்தாளி பையன் விருந்தாளியை வந்திருக்கிறாங்க, அவங்கள ஒன்றும் செய்யாதீங்கப்பான்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. அவங்க கேட்கல. அப்போ என்ன செய்கிறாரு, ஆவி இலா ருக்குனின் சதீத், எனக்கு பெரிய குடும்ப பலமும் மக்கள் சப்போர்ட்டை எனக்கு இல்லை, நான் தனிச்சு என் குடும்பத்தோடு மட்டும் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் ஆவி இலா ருக்குனின் சதீத், வலிமை மிக்க ஒரு பலத்தை நான் சார்ந்திருக்கிறேன், அவன் என்னை காப்பாற்றுவான் என்று சொன்னாரே, அந்த விஷயத்தில் அவருடைய உறுதி ரொம்ப மெச்சத்தக்கது. ஊரே திரண்டு அவரை அழிக்க வரும் பொழுது கொஞ்சம் கூட பயப்படாமல் ஆவியிலா ருக்குனின் சதீத் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 நபியையும் ஒப்பிட்டு காட்டி இவர்கள்லாம் வந்து நானே பிரமிக்கிற வகையில், நானே ஆச்சரியப்பட வகையில், நானே அவர்களை பெரிதாக மதிக்கிற வகையில் இவங்களுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது இதையும் சொல்கிறாங்க. டாபிக் நமக்கு என்ன, இப்ராஹிம் நபி டாபிக் மட்டும்தான். டாபிக் என்ன, இப்ராஹிம் அலை இது எந்த இதில் வருதுன்னு கேட்டால் புகாரியில் 3372வது ஹதீஸ். இந்த 3 சம்பவத்தையும் சொல்லி நான் யூசுப் அளவுக்கு நான் ஜெயிலில் இருந்திருந்தால் நானும் வெளியே வந்திருப்பேன், அவர் வரமாட்டேன்ட்டார். இப்ராஹிம் நபிக்கு சந்தேகம் வந்திருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நம்மளாம் ஏமாத்துறோம், நமக்கு வராமல் இருக்குமா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு யாருமே ஆதரவற்ற ஒரு நிலையில் இருந்தும் கூட லூத் நபி அவர்கள் நான் பலமான ஒருத்தனை பற்றி பிடித்திருக்கிறேன், நீ என்ன வேண்டாலும் செஞ்சுக்கிடான்னு சொல்லி நெஞ்சார் உறுதியோடு இருந்தார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டுகிறார்கள். இந்த செய்திகள் சம்பந்தப்பட்ட வசனங்களை பார்ப்பதாக இருந்தால் குர்ஆனில் 2:260 இப்ராஹிம் நபி சம்பந்தப்பட்ட விஷயம், 17வது அத்தியாயத்தில் 78லேருந்து 80 வரைக்கும் லூத் நபி சம்பந்தப்பட்ட விஷயம், 12வது அத்தியாயத்தில் 50லேருந்து 52 வரைக்கும் இந்த யூசுப் நபி அவர்கள் ஜெயிலிருந்து வரமாட்டோமாங்கல்ல அந்த விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இவ்வளவையும் வந்து சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபியை உதாரணம் காட்டி சொல்வதற்கு என்ன விளங்குறோம், யாரும் தப்பிக்க முடியாது. 100% ஈமான் என்பதுங்கிறத கிடையாது, சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். அப்படித்தான் அல்லாஹ் நம்மளை படைச்சா கேள்வி கேட்பானா, ஒருத்தரையாவது இப்படி அப்படின்னு படைச்சிருந்தா நீ அவர் மாதிரி ஆவலன்னு கேட்கலாம்.
நீங்கள் இவர் மாதிரி போகலன்னு கேட்கலாம். உனக்கு ஏன் இப்ராஹிம் நபியுடைய உறுதி உனக்கு இல்லைன்னு கேட்கலாம். உனக்கு ஏன் அந்த உறுதி இல்லைன்னு கேட்கலாம். அப்படி யாரையும் படைக்கலையே, ஒருவர் கூட இல்லையே. அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இதெல்லாம் எதனால் வந்தது என்று கேட்டால், சில மார்க்க அறிஞர்கள், சில பெரியார்கள், சில சேக்குமார்கள்னு ஒரு தோற்றத்தை வைத்துக்கொண்டு உங்களுக்கெல்லாம் இருப்பதை விட அவங்களுக்கு கூடுதலாக என்னமோ இருக்குது என்பதாக ஒரு படம் காட்டினார்கள். அப்படியே நம்மளை பயிற்றுவித்தார்கள். நமக்கு என்ன வருது, அஜர்த்துமார் நமக்கு ஈமான் இருக்குமா, ஆலிம்சா மாதிரி இருக்குமா, ஷேகு மாதிரி இருக்குமான்ற ஒரு எண்ணத்தை நமக்கு உண்டாக்கின காரணத்தினால் இது போன்ற ஈமானில் ஒரு குழப்பம் வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம், தடுமாறி நம்ம தப்பான வழியில் இருக்கிறோமோ, நம்ம ஃபெயில் ஆகிருவோம்னு நினைக்கிறோம். ஒரு காலம் ஃபெயில் ஆக மாட்டோம். ஒரே தீர்வு என்ன, இப்படித்தான் நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம். இதுதான் உள்ளது உள்ளபடி. எல்லாத்துக்கும் மேற்று எங்கே வந்து நிற்கி, உள்ளது உள்ளபடி என்ன, மனுஷன் இப்படி படைக்கப்படலை. 100% கண்ணால் பார்க்காத விஷயத்தை நம்பக்கூடிய வகையில் ஒரு மனிதனும் படைக்கப்படவில்லை, ஒரு இறைநேசரும் படைக்கப்படவில்லை, ஒரு நபியும் படைக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொண்டால் குழப்பம் வருமா? இப்போ அப்படி யாருக்காவது குழப்பம் வறுமையானால் மருந்தும் சொல்லி தந்தாச்சு. வரும் வந்தால் என்ன செய்யணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஆமன்து பில்லாஹ் வராது, குறைஞ்சிரும், படிப்படியாக குறைஞ்சிரும். சில நேரத்தில் இப்படி லாஜிக்காக கேள்வி கேட்டு இப்படி குழப்பம் வரும் பொழுது இதை சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னமோ பேசி நமக்கு யாவும் வராது. என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தோம், என்னமோ ஃபீல் பண்ண மாட்டேன். அது என்ன நினச்சோன்னே வராது. உண்மையில் அல்லாஹ் இருக்கிறான் என்பது, ஷைத்தான் இருக்கிறான் என்பது அதில் உங்களுக்கு உறுதியாகும். ஷைத்தாண்டு ஒருத்தன் இருக்கத்தான் செய்கிறான், அவன் தான் இதை உண்டாக்குறான், கண்டிப்பாக அல்லாண்டா ஓடி போயிடுவான் என்று இஸ்லாம் உண்மை என்பது இந்த வார்த்தையை சொன்ன உடனே நம்ம என்ன நினச்சோன்னே மறந்து போயிருங்க. என்ன குழப்பத்தை ஏதோ திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம், தெரியலையேன்னு போயிடும். ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தா கூட வராது. அப்புறம் 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் போட்டிங்கன்னா ஓடி போய்விடும். அப்போ ஈமானில் குழப்பம் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யாதீங்க, யாரும் பயப்படாதீங்க. இது மனம் இப்போ தீந்துருச்சா? இப்போ அப்படி யாருக்காவது அந்த நோய் இருக்காதுன்னு இனிமே இது மாதிரி யாருக்காவது அந்த குழப்பம் இருக்குமே, ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம், இந்த மருந்துக்கு அப்புறம், இந்த உண்மையை வழங்கினதுக்கு அப்புறம் நமக்கு இருக்குமா? அப்படி இல்லைன்னு சொன்னால் அது சரி, அப்போ ஈமான் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் யதார்த்தம்னு புரிஞ்சு கொண்டாதான் ஈமான் அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு ஈமான்டா என்னங்கிற ஒரு வழிகாட்டுதல், இப்ராஹிம் நபி மூலமாக ஈமானுடைய அளவு எவ்வளவுக்கு தான் இருக்கும் என்ற வழிகாட்டுதல் எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. அவற்றையும் எப்படி புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, உள்ளது உள்ளபடி எப்படி புரிந்து கொள்வது என்பது இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம்.